வணக்கம் நேயர்களே. அழகில் மயங்கிய மாகாண சுகாதார பணிப்பாளர் என்ன விடயம் என்பதை பார்ப்போம். ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் கூட. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் பற்றாக்குறை என்பது நீண்டகால பிரச்சனை. அந்த பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் முகமாக அண்மையில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஒரு சிங்கள பெண் வைத்தியர் கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். அவர் மிகவும் அழகான ஒரு வைத்தியர் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டது. உடனடியாக மாகாண சுகாதார பணிப்பாளரால் அந்த வைத்தியர் தன்னுடைய அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார், இடமாற்றத்தை கொடுத்தார். இதனால் கடுப்பாகி போனாராம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய வைத்திய அதிகாரி ரஜீவ். ஏனென்று சொன்னால், இங்கே வந்த அந்த பெண் வைத்தியரை ஏன் மாகாண சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய அலுவலகத்திற்கு கொண்டு போக வேணும்? இது எல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் கஷ்டம், நான் எப்படின்னா நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜினாமா கடிதத்தையும் எழுதி கொடுத்துட்டாராம். நான் இனிமேல் இங்கே இருக்க போகிற ஐடியா இல்லை, வந்து டாக்டர் இவர் அங்கே கூப்பிட்டாருன்னா நான் என்னதுக்கு இங்கே ஆரம்பிச்சு செய்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறார். இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அரசு வைத்திய சேவை சங்கம் ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காண்டி தள்ளாடி வருது. அப்படியாவது சமாளிக்கணுமே 2 பேரையும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் மாகாண சுகாதார பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு திட்டமிடல் அதிகாரியாக இந்த வைத்தியர் ரஜீவ் வேலை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ அவருக்கு தெரியும் மாகாண சுகாதார பணிப்பாளர் என்ன மாதிரி அங்கே இருந்தவர், எப்படி வைத்தியர்களோடு நடந்து கொண்டவர் என்ற விடயமெல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த வந்த சிங்கள வைத்தியரை, பெண் வைத்தியரை அவர் அங்கே கூப்பிட்டா என்ன நடக்கும் என்பதும் இவருக்கு தெரியும். அதனால தான் இவர் வேண்டாம் என்று சொல்லியும் தான் ராஜினாமா செய்ய போறோம்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு தெரியும் வைத்தியர் ரஜீவ் அவர் என்ன செய்வார். அப்போ அந்த இனத்தை சேர்ந்த பெண்ணை அங்கே விடுறதால அவர் என்ன மாதிரி நடந்து கொள்வார் என்றது இவருக்கு தெரியும். அதனால தான் அங்கே விடாமல் டக்குன்னு தன்னிட கூப்பிட்ட மாதிரி இவர் யோசிக்கிறார். இப்படியே மாறி மாறி பிரச்சனை போய்கொண்டிருக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதற்கு முடிவு ஒன்று எடுக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ வைத்தியர்கள் பற்றாக்குறை என்று சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு பெண் வைத்தியர் இங்கே வந்தால் உடனடியாக அவரை தன்னுடைய அலுவலகத்திற்கு இடமாற்ற விரும்புகின்ற மாகாண சுகாதார பணிப்பாளர் பல பேர் சொல்லுகின்றார்கள், அழகான ஒரு வைத்தியர், அதனால தான் அவர் விட்டு வைக்கிறார், இல்லை அங்கே கூப்பிட்றார். இதெல்லாம் என்ன மாதிரி உண்மை பொய் என்பதை தாண்டி மாகாண சுகாதார பணிப்பாளர் அலுவலகத்திற்கு அப்படி அவசரமாக ஒருவர் தேவையா ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ தேவைப்பாடுள்ள இடம் என்பது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தான். அங்கே தான் வைத்தியர்கள் பற்றாக்குறை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் வைத்தியர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலுமே எல்லாருமே சரியான பிஸி. இது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியான ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஷெட்யூலின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலதிகமான நேரங்களில் தாங்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு அவர்களுக்கு இடையூறாக இருக்கலாம். அதனால் பெரும்பான்மை இடத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கின்றார். அவரையும் நீங்கள் பர்சனலாக கூட ஆஃபீஸுக்கு வாங்கொண்டு கூப்பிட்டா நான் என்ன செய்வது? அப்போ நானும் ராஜினாமா செய்து போகிறேன்னு தான் ரஜீவ் சருடைய பிரச்சனையாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மாறி மாறி இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிடுங்குப்பாடு காரணமாக தொடர்ந்தும் பாதிக்கப்பட போவது நோயாளர்கள் தான். இப்போ வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் சென்றால் அங்கு வைத்தியர்கள் பற்றாக்குறை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு செக்ஷனிலும் பற்றாக்குறைகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் நல்ல நிலம் இருக்குது, நல்லா பண்படுத்தி நல்ல விதைகள் போட்டு நல்ல விளைவை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி நிலம் இருக்குது. ஆனால் நிலத்தை பண்படுத்துவதற்கும் முழுவதற்கும் மற்றும் கிருமி நாசினிகள் தெளிப்பதற்கும் விதைகளை பரப்புவதற்கும் அதை அறுவடை செய்வதற்குமான ஆட்கள் இருக்க வேண்டும். ஆட்கள் இல்லாமல் நல்ல நிலம் உங்களோட இருக்குதானே, எங்கே அறுவடை எங்கே உங்களோட விளைச்சலை காட்டும் கொண்டு சொல்லி நிலத்தை பட்டம் கொடுத்துட்டு கேட்க முடியாது. இப்போ நிலத்திற்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், ஆட்களுக்கு தேவையான இயந்திரங்கள் வேண்டும். தனிய இயந்திரங்கள் இருந்தாலோ தனிய ஆட்கள் இருந்தாலோ ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் போதுமானதாக இருக்க வேண்டும். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனை இன்று நேற்று அல்ல, இப்பொழுது பல மாதங்களாக, அதிலும் குறிப்பாக அண்மித்த மாதங்களாக பெரிய பிரச்சனையாக ஆகியிருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் தீர விசாரித்து பார்த்ததில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் எல்லோரும் இருந்து கொண்டு அல்லது எல்லா இயந்திரங்களும் இருந்து கொண்டு அங்கே வேலை நடைபெறவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆளணி பற்றாக்குறை பெரிய ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில். எத்தனையோ யூனிட் இருக்கிறது, அவ்வளவு யூனிட்டுக்கும் தேவையான ஆட்கள் இன்னும் வேண்டும், தேவையான இயந்திரங்கள் வேண்டும்.
உதாரணமாக மகப்பேற்று மருத்துவ பகுதி எடுத்துக்கொண்டால் அந்த மகப்பேற்று பிரிவுக்கு குழந்தை பிறகின்ற தாய்க்கு தேவையான சிகிச்சைகளை உடனுக்குடன் செய்வதற்கு இந்த தாயுடன் இருக்கக்கூடியவாறான அனுபவம் வாய்ந்த தாதியர் வேணும், ஒரு மருத்துவர் வேண்டும். திடீரென அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு இரத்த கசிவு இரத்தப்போக்கு ஏற்படுத்துகின்றால் அது தொடர்பான சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய உடனடி ஆயத்த நிலைகள் வேண்டும். அங்கே இயந்திரம் இருக்குத்தானே, அதுக்குரிய இடம் இருக்குத்தானே, ஏன் அது இயங்காமல் இருக்குது என்று சொல்லி யாரும் வெளிப்படையாக கேட்க முடியாது. ஏனென்றால் அதற்கேற்ற ஆட்கள் வேண்டும். அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? அந்த வைத்தியசாலையில் ஆளணி பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்து ஆளணிகளை திரட்டக்கூடிய நடவடிக்கைகளை வைத்தியசாலை நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் எடுத்திருக்க வேண்டிய கட்டம் ஒன்று இருந்தது. அது எடுக்கப்படவில்லை. குறைகள் மட்டும் சொல்லப்பட்டனவே தவிர அந்த குறைகளை நிறைகளாக்கக்கூடிய பணிகள் திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது இப்பொழுது வெளிவருகின்ற விஷயம். இதே போலதான் இல்லாமல் எனவே இப்பொழுது அந்த ஆளணி பற்றாக்குறையை தீர்த்து வைப்பதற்காக ஒரு சிங்கள பெண் மொழி பேசுகின்ற பெண் வைத்தியர் வந்த பொழுது அவரையும் உடனடியாக மாகாண சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய இடத்திற்கு அழைத்து விட்டார் என்பதுதான் இப்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்திய அதிகாரி ரஜீவினுடைய குற்றச்சாட்டு. தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.